Hi guys, vanakkam and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா. ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோட டே இன் மை லைஃப் vlog எல்லாருக்கும் ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ திருப்பி அதே மாதிரி டெய்லி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. டெய்லி என்னால் டே இன் மை லைஃப் vlog ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கேன் என்னால் எடுக்க முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு என் டே இன் மை லைஃப் vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் டே இன் மை லைஃப் vlogல நிறைய பேர் ஒரு கொஷன் கேட்டிருந்தீங்க, உங்கள் மாமியார் உங்கள் கூட இல்லையா, நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. நானும் ஆண்டி கௌதம் தான் இந்த வீட்டில் இருக்கோம். ஸோ நான் தனி கொடுத்தனோலாம் இல்லை, என்னோடய மாமியார் கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோடய டே இன் மை லைஃப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் அண்ட் ஆல்சோ வீடியோ எடிட்டிங், கொஞ்சம் கார்டனிங். இப்போ மழை வெளியில் அழகாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மழை நின்றதுக்கப்புறம் கார்டனிங் இந்த மாதிரி வேலைலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நான் ஸ்டார்ட் பண்ணுறதே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு தான். ஸோ லன்ச்சில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் லஞ்சுக்கு என்ன குக் பண்ண போகிறேன் அண்ட் அதர் ஒர்க்ஸ் நான் என்னென்ன ஒரு நாளைக்கு பண்ணுறேன் என்னோடய நைட் டைம் வரைக்கும். நடுவில் முடிஞ்சால் என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இஃப் நான் ஏதாவது பண்ணேன் இல்லைன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பண்ணி விடுறேன் அப்படின்னா. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தயிர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பாலை காசி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது பால். இது கொஞ்சம் ஆறணும். நம்ம எந்த கப்பில் தயிர் ரெடி பண்ண போகிறோமோ அந்த கப்பில் இதை இப்படி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இது ஆறினோடனே நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி செட் பண்ண போகிறோம். இது எப்படி திக்காக செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சுடு தண்ணி புளியில் ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு. இல்லைன்னா காரக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்றதுக்காக. சாம்பாராக காரக்குழம்பான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ அது முடிவு பண்ணிவிட்டு நான் இது ரெடி பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் பொடி வச்சு ஒரு வறுவல் பண்ணிவிட்டு கூடவே கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலான்னா இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். பட் காரக்குழம்பா சாம்பாரான்ற கன்ஃபியூஷன் இருக்குது. அதை நான் கடைசியாக தான் டிசைட் பண்ண போகிறேன். இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இது பேர் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் இது கருணக்கிழங்கு கிடையாது அப்படின்னு டிபேட்டே நடக்கும். இது நான் கருணக்கிழங்குன்னு சொன்னேன்னா என்னோடய குக்கிங் வ்ளாக்ஸில் இல்லை சண்டே சமையல் அந்த மாதிரி என்னோடய அம்மா லட்டூஸ் கிச்சன் சேனல் அவங்க இது கருணக்கிழங்கு வறுவல்னு சொன்னதுக்கு இது கருணக்கிழங்கு இல்லைன்னு நான் அவ்வளோ டிபேட்டில் இருந்துச்சு. பட் எங்கள் ஊரில் இதை கருணை கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு வழக்கம். ஸோ இது எங்கள் ஊரில் கருணக்கிழங்கு. ஸோ இந்த காய் வந்து நம்ம கட் பண்ணும் போதும் சமைக்கும் போதும் ப்ராப்பராக சமைக்கலைன்னா நாக்குலேருந்து தொண்டை வரைக்கும் எரியும் சாப்பிடும் போது. அதே மாதிரி சமைக்கும் போது கட் பண்ணும் போது நம்ம ஒழுங்காக கட் பண்ணலைன்னா கையெல்லாம் ஒரே இச்சினஸ் இருக்கும். ஸோ அந்த இச்சினஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல்ல கையில் ஏதாவது ஒரு ஆயில் தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்டாக நீங்கள் தடவிக்கலாம். கை ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு அது மேலே உப்பு அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து அப்படியே கையில் இப்படி தடவிட்டிங்கன்னா கை ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயும் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து அந்த அரிப்பு இருக்காது. நெக்ஸ்ட்டு இதை கழுவும் போது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கழுவும் போது கல் உப்பு போட்டு இப்படி நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிலேருந்து ஒரு லிக்விட் வெளியில் வரும், பால் மாதிரி. அந்த லிக்விட் வந்தோடனே 2 வாட்டி கழுவிட்டிங்கன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு தொண்டையில் அந்த இச்சினஸும் நாக்கெரிச்சலும் இருக்காது. இன்னொன்று அதை வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு புளி தண்ணியில் வேக வச்சிங்கனாலும் அது இருக்காது. ஸோ இதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க.
ஸோ ஒரு மீன் துண்டு மாதிரி நம்ம இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ரசத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கல் உப்பு, நீங்கள் தூள் உப்பு யூஸ் பண்ணாமல் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்கும். கல் உப்பு போட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து ஒரு லிக்விட் வெளில வரும். ஸோ இதுலேருந்து ஒரு மாதிரி குழப்பாக ஒரு லிக்விட் வெளில வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இதில் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கல் உப்பு சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பால் வந்து வார்ம்னஸ்க்கு வந்துடுச்சு. ஹாட்டாக இல்லாமல் வார்மாக இருக்குது. இப்போ வந்து இதில் இந்த தயிர் சேர்த்துக்க போகிறோம். இந்தளவுக்கு தயிர் போடும். ஸோ நான் 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பாலை. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற்றிக்க போகிறோம். நல்லா ஆற்றிட்டு வச்சா திக்காக தயிர் வரும். உங்களுக்கு இது செட் ஆனோன்னு நான் காட்டுறேன். ஸோ கத்திரிக்காய்க்கு நம்ம வறுத்த பொடி பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 நாளாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லிட் பண்ணது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா. ஸோ மசாலாவை இந்த மாதிரி கட் பண்ண கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி இதை வறுக்க போகிறோம். ஸோ மிச்சம் இருக்கிறதுல ஸ்டஃப் பண்ணிவிட்டு வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து கத்திரிக்காய் ரெடி. இப்போ கருவேப்பிலை வறுத்துட்டு இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ஓவர். இப்போ இது வறுத்தாலே நம்ம சாப்பிடலாம்.
ஸோ கைஸ், என் கார்டனிங் ஒர்க் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நான் 2 இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு காலையில் நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா இன்றைக்கே என்னோடய சிகாக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இது வந்து நேச்சுரல் கண்டிஷனர், நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அரிசி வடித்த கஞ்சி தண்ணி அண்ட் வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காவை இந்த தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜெல்லை தான் நம்ம நேச்சுரல் கண்டிஷனராக யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட இதை ஷேர் பண்ணுறேன்.